நடிகர் விஜயினுடைய மனைவி வந்து விவாகரத்து மனு கொடுத்துருக்காங்க. 2 மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க போல், இப்போ தான் லீக் ஆகிருக்கு. அது நிறைய பேர் சொல்கிறாங்க குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுக்கணும், ஆனால் இவங்க மாவட்ட நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்கன்னா லீகலாலாம் நிறைய பேசுகிறாங்க. லீகலாவோ இல்லை இது சமூக பிரச்சனையாவோ இதை பார்க்குறதுங்கிறது வேறு விஷயம். ஏன்னா அவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அரசியலில் இருக்கிறாரோ இல்லையோ, செலிப்ரிட்டியோ இல்லையோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்கும், சுமூகம் இருக்கும், கசப்புகள் இருக்கும். அதை நம்ம சம்மந்தம் இல்லாமல் 4வது 5வது மனிதர்கள் நம்ம பேசக்கூடாது, அது இங்கே பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அவங்க வந்து இதில் குடும்ப வன்முறை மாதிரி என்னை நடத்தினார், என்னுடைய உரிமையை பறிச்சார், என்னை பேச விடலை, எனக்கு பொருளாதாரம் தரலை, என்னை ஒரு மாதிரி நடத்தினார், அவர் ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டாருங்கிற அந்த விமர்சனம். இதை வேறு மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருந்தாங்க பலர் கரூர் சம்பவத்திலேருந்து. இப்போ மனைவி சொல்லியிருக்காங்க, அது ஒன்று. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டோன்னே விஜய் ரசிகர்கள் மத்தியில் அதிருப்தி வரும், கோபம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இல்லை சில பேர் கண்டுக்காமல் விடுங்கன்னு பார்த்தா சில பெண்கள் கொடுக்குற பேட்டிகள் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் என்ன, எந்த சமுதாயத்தில் வாழ்கிறோன்னு. இதுவரையும் எங்கள் அண்ணனுக்கு வந்து அவ கிடக்கிறா, உடனே விஜயோட மனைவியை கேவலமாக பேசுகிறாங்க, இவன்னு சொல்லி இழிவாக பேசுகிறாங்க. யார்? விஜயோட ரசிகர்கள், மற்றவங்க கிடையாது. இதுவரையும் எங்கள் அண்ணனுக்கு வந்து தங்கச்சியாக இருந்தோம், இனிமேல் பொண்டாட்டியாக இருப்போம், தங்கச்சியாக இருந்தோம், அக்காவாக இருந்தோம், இனிமேல் வந்து பொண்டாட்டியாக கூட இருந்துட்டு போகிறோம். இது எனக்கு இது எப்படி, அதாவது எப்படி இப்படி பேசுகிறாங்கன்னே தெரில. அதாவது வந்து புருஷன் எதுவும் கேட்க மாட்டானா, அப்படி புருஷன் ஏதாவது கேட்டான்னா விஷத்தை வச்சு கொண்டுருவாளுங்கன்னு நினைக்கிறேன். அதையும் ஒரு அம்மா சொல்லியிருக்கல, விஜய்க்கு எதிராக இருந்தால் புருஷன், மாமனார், அப்பன், ஆத்தா, பெத்த பிள்ளை எல்லாருக்கும் விஷ வச்சு கொண்டுருவான். அதுவும் சொல்றாங்க. என்ன எப்படி இப்படி பேசுறாங்கன்னே தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என் புருஷனோட எனக்கு வந்து விஜய் தான் ரொம்ப அது பயங்கர ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா பேசி கக்கான்னு சிரிச்சிச்சு, பக்கத்திலே புருஷன் நிக்கிறான்னு நினைக்கிறேன். புருஷனை விட விஜய் மாமா தான் எனக்கு ரொம்ப புருஷனை விட அப்படின்னு. இது என்ன, அதாவது இது என்ன கூத்து, கேலி கூத்துன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் நான் இப்படி கேள்விப்பட்டதே இல்லை சார். எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்கிறாங்க, சிவாஜி எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. சிவாஜி கணேசன் மேல இல்லாத கிரேஸா, எம்ஜிஆர் மேல இல்லாத கிரேஸா, ரஜினி கமல் மீது இல்லாத கிரேஸா, இது என்ன புதுவிதமா இருக்கு? இது என்ன, இது வந்து யார் வந்து இது தூண்டுதல் பேர்ல செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் பேசவே மாட்டாங்க. யார் இப்படி பேசி நீங்க பாத்துருக்கீங்க? கிராமத்துல கூட இப்படி பேச மாட்டாங்க சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொது வெளியில பெண்கள் வந்து அது சின்ன வயசு பெண்கள், 25 24 வயசு பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பொண்ணு கொடுக்குற பேட்டியை பார்த்தா, இது வரைக்கும் தங்கச்சியா இருந்தோம், அக்காவா இருந்தோம், தேவைப்பட்டா பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப